அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் ஜூன் 3, 2026. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி 23,466 நம்மளுக்கு வர்த்தகம் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அப்போ ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்னா இந்த எஸ்டர்டே ஹை வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இப்போ இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த எஸ்டர்டே ஹைக்கு மேலே நம்மளுக்கு கொஞ்ச நேரம் சஸ்டெயின் ஆகி திருப்பி மேலே போகிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 23,725 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. நம்மளுடைய R1 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா R2 பார்த்தீங்க அப்படின்னா 23,867 வச்சும் மார்க்கெட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம காமிக்கிறாங்க. எஸ்டர்டே ஹைக்கு மேலே நின்னாங்க அப்படின்னா, எஸ்டர்டே ஹைக்கு பிலோ இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். கீழே வராங்க அப்படின்னா 23,357 வச்சும் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு சப்போர்ட் இந்த இடத்துல சைடுவே போயிட்டு ஒரு சப்போர்ட் எடுக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி ரியாக்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன் நம்மளுக்கு எஸ்டர்டே ஹைக்கு பிலோ இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் நம்மளுக்கு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்க சொல்லியிருக்கோம். அதேமாரி 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை லோ இது இந்த இடத்துல இந்த 15 மினிட்ஸ் கையை பிரேக் பண்ணுறப்ப உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் லோவை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் அதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ 23,483 நம்மளுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா 23,450 கால் அண்ட் புட்டை வாட்ச் பண்ணுங்க. இதோட ஹை லோ புட்டோட ஹைக்கும் காலோட லோவுக்கும் செக் பண்ணி பாருங்க. இதோட இம்பாக்ட் எப்படி இருக்காங்க அப்படின்னு 2 பேர் மீட் பண்ணிட்டு யாரோட ஹைக்கு மேலே யார் லோ வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 ஹவர் சார்ட்டில் பார்ப்போம். 1 ஹவர் சார்ட்லேயும் நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எதை வச்சும் போகும் அப்படின்னா 23,700 23,800 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோ இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா கீழே எதை வச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னா 23,400 அதுக்கு அடுத்தது 23,315 வச்சும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதிகமாக இருக்குது. அடுத்தடுத்த சப்போர்ட் வந்து 23,400 23,315 இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதோட 23,375 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ கீழே வராங்கன்னா 23,400 23,350 நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துக்கு வரப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எவ்வளோ ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பாக்ட் மார்க்கெட்டில் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.